ஓம் சாய்ராம். உபாசனி மகாராஜின் அறிவுரைப்படி நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய ஆன்மீக சாதனையை செய்து வந்தார். உபாசனி மகாராஜின் சில உபதேசங்களும் சில வழிமுறைகளும் ஆன்மீக வாழ்க்கைக்கு சரி என்று நரசிம்ம சுவாமிஜி நினைத்ததற்கு முரண்பாடாக அமைந்திருந்தது. ஆகையால் 1936ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நரசிம்ம சுவாமிஜி உபாசனி மகாராஜின் ஆசிரமத்தை விட்டு வெளியேற தீர்மானித்தார். இந்த சமயத்தில் நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய ஆன்மீக தேடலின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார் என்றே கூறலாம். தொலைந்து போன ஓர் குழந்தை தன் பெற்றோரை தேடி அலைவதைப் போல் நரசிம்ம சுவாமிஜி தன் சத்குருவை தேடி ஒவ்வொரு குருவையும் நாடலானார். அவருக்கு ஷிரடியை குறித்து ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஷிரடி சக்கோரியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. உபாசனி மகாராஜின் மூலம் அவர் ஷிரடியை குறித்து அறிந்திருந்தார். த சீஜ் ஆஃப் சக்கோரி என்ற தன்னுடைய புத்தகத்தில் நரசிம்ம சுவாமிஜி உபாசனி மகாராஜுக்கு ஷிரடி சாய்பாபா செய்த உதவிகள் அனைத்தையும் குறித்து விளக்கமாக விவரித்துள்ளார். தி சேஜ் ஆஃப் சக்கோரி புத்தகத்தில் பக்கம் 38 முதல் 41 வரை ஒரு அத்தியாயத்தில் சாய்பாபாவை குறித்து அவர் விவரித்தும் உள்ளார். இருப்பினும் ஏனோ அவருக்கு ஷிரடி சென்று ஷிரடி சாய்பாபாவின் சமாதி மந்திரை தரிசிக்க வேண்டும் அல்லது சமாதியை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவே இல்லை. அதை உபாசனி மகாராஜும் எந்த காலத்திலும் வலியுறுத்தவும் இல்லை. ஷிரடிக்கு சென்று அங்கு தன் சத்குருவை எவ்வாறு அடைய முடியும்? ஏனெனில் ஷிரடி சாய்பாபா அவர்கள் 1918ஆம் ஆண்டே சமாதி அடைந்து விட்டார். ஆகையால் சத்குருவை தேடி அங்கு செல்வது பயனளிக்காது என்று நரசிம்ம சுவாமிஜி கருதினார். இறைவன் நிர்ணயித்த காலப்படித்தான், அவருடைய விருப்பப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சரியான உதாரணமாகும். ஓம் சாய்ராம்.